கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி தெரிகிறான்னு அர்த்தம். எல்லாரையும் விழுங்க முடியாதுன்னு அர்த்தம். யார் பிரைம் கேண்டிடேட்னு பார்க்குறான். பயப்படுறவன் யார்? அவிஸ்வாசத்தை பேசுகிறவன் யார்? பாவம் செய்கிறவன் யார்? யார் நம்ம வலையில் விழுவா, எவனை விழுங்கலான்னு அப்படி தேடுறான். எல்லாரையும் ஒன்று விழுங்க முடியாது. சிலர்லாம் துரத்தி அடிச்சிருவாங்க அவனை. அதனால் எல்லாரையும் விழுங்க முடியாது. அதுபோலவே உத்தம இருதயம் உள்ளவனை தேடிட்டு இருக்கிறாராம். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. எதுக்காக தேடிட்டு இருக்காரு? என்ன பண்ண போறாரு? அவனுக்கு தம்முடைய வல்லமையை அவனுடைய சார்பிலே அவனுக்காக விளங்க பண்ணும்படியாக. நான் சொல்கிறேன், உங்களுடைய இருதயம் கர்த்தருக்காக உத்தம இருதயமாக இருக்குமானால், கர்த்தரை முதலாவது வைக்கிற இருதயம், கர்த்தரை கனம் பண்ணுகிற இருதயம், முதலானதையும் சிறந்ததையும் மட்டுமே கர்த்தருக்கு தர வேணும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு இருதயம் ஒரு மனுஷனுக்கு இருக்குமானா, நான் சொல்கிறேன், வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். தேடுறார் ஆண்டவர். நிறைய பேர் ஆசீர்வாதத்தை பெற முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த உத்தம இருதயம் இல்லை. கர்த்தர் தான் ஃபஸ்ட்டு, பெஸ்ட்டு கர்த்தருக்கு தான் அப்படிங்கிற இருதயம் இல்லையே. கர்த்தர் தேடிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்காக நான் தயவு பண்ணுவேன், அவனுக்கு ஒத்தாசை அனுகூலத்தை உண்டாக்குவேன், அவனுக்கு வழியை நான் காண்பிப்பேன், அவனுக்கு ஞானத்தை தருவேன், அவனுக்கு கிருபையை தருவேன், அறிவை தருவேன், ஆற்றலை தருவேன், அவனுக்கு வாழ்க்கையில் மேன்மையை தருவேன். அவன் கையிட்டு செய்கிற காரியமெல்லாம் பொன்னாக மாறும்படியாக அவனை ஆசீர்வதிப்பேன். வாசல்களை அவனுக்கு நேராக திறப்பேன். கூடாய் கைகூடி வராததெல்லாம் கைகூடி வர வைப்பேன். அப்படி செய்கிறதுக்காக, ஏன் வல்லமையை விளங்க பண்ணுவதற்காக பூமி எங்கும் என்ற கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. யாரை செலக்ட் பண்ண போறேன்றாரு? உத்தம இருதயம் உள்ளவனை செலக்ட் பண்ணுவேன்றாரு. யார் உத்தம இருதயம் உள்ளவன்? ஆபேல் மாதிரி ஆளு, அவனை செலக்ட் பண்றேன்றாரு. ஏன்னா கர்த்தர் ஃபஸ்ட்டு, பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு கர்த்தருக்கு தான் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோடு அவன் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், உண்மையான விசுவாசம். சிலர் விசுவாசம் நான் உள்ள ஒன்றும் விசுவாசம் கிடையாது, ஏன்னா செயலே பார்க்கலாம். விசுவாசம் உள்ளே இருந்தால் செயலே வேறு மாதிரி இருக்கும், அதுவும் கொடுக்கறதுல வேறு மாதிரி இருக்கும். உள்ள விசுவாசம் இருந்தால் அந்த கொடுக்குற செயலில் ரொம்ப பிரமாதமாக இருப்போம். ஏனென்றால் அதில் முதலானதையும் சிறந்ததையும் கர்த்தருக்கென்று கொடுப்போம். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே சொல்லணும், ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாற விரும்புகிறேன். உம்மை முதலாவது வைத்து உம்மை கனம் பண்ணுகிற மனுஷனாக, சிறந்ததும் முதலானதும் உமக்கென்று வாழப்போகிறேன். இனிமே உடைய கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும், உடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணும். இந்த எளியவனை ஆசீர்வதியும், என்னை தூக்கும், எனக்கு வழியை உண்டாக்கும்.